இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? மார்க்கு 4:40. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். ஒரு நாள் சாயங்காலத்திலே இயேசு தன்னுடைய சீஷர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் படகிலே போய்க் கொண்டிருந்த போது பலத்த சுழற்காற்று உண்டாகி படகு தண்ணீரால் நிரம்பத்தக்க அளவுக்கு அலைகள் அதன் மேல் மோதினது. இயேசு கப்பலின் பின்னணியத்தில் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். சீஷர்கள் இயேசுவை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது இயேசு சீஷர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். சீஷர்கள் அதை பார்த்ததும் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அக்கறைக்கு போவோம் என்று இயேசு சீஷர்களிடம் கூறினதை மறந்துவிட்டார்கள். கலிலேயா கடல் அவர்கள் அடிக்கடி மீன் பிடித்த இடம். ஆனால் படகில் தண்ணீர் நிரம்புவதால் அமிழ்ந்து விடுவோம் என்ற சூழ்நிலையை நன்கு உணர்ந்த சீஷர்கள் பயந்தார்கள். நம்முடைய வாழ்விலும் நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தத்தை, ஆண்டவர் நம் கூட இருப்பதை நாம் அடிக்கடி மறந்து விடுகிறதினால் நாம் பயப்படுகிறோம். சீஷர்கள் பயந்தவுடன் நாங்கள் மடிந்து போகிறோம் என்று எதிர்காலத்தை அவர்களே நிர்ணயித்து விட்டார்கள். நாமும் அடிக்கடி நம் வாழ்வின் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து அந்த சூழ்நிலையை வைத்தே நாம் நம்முடைய எதிர்காலத்தையும் கணித்து அதையும் நினைத்து நினைத்து நாம் மிகவும் பயப்படுகிறோம். நம்முடைய சூழ்நிலையை மாற்ற வல்லமையுள்ள நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லா சூழ்நிலையும் தற்காலிகமானது. சூழ்நிலைகள் மாறிப்போகும். எந்த விதமான பயப்படுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் உதவிக்கு இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம். சிறு பிள்ளைகளிடம் பெற்றோர், நான் உன் கூடத்தானே இருக்கிறேன், ஏன் பயப்படுகிறாய் என்று கேட்பது போல இயேசுவும் சீஷர்களிடம் கேட்டார். பயம் வேதனை உள்ளது. பயப்படும் போது நம் நரம்புகள் தளர்ச்சி அடைகிறது. நம்முடைய இருதய துடிப்பு கூடி நம்முடைய சரீரத்தையும் கூட அது பாதிக்கிறது. ஆகையால் நாம் பயப்படாமல் இயேசுவை நோக்கி பார்ப்போம். எல்லா சூழ்நிலையும் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது என்பதை சீஷர்கள் புரிந்து கொள்வதற்காக, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் என்று இயேசு கேட்டார். இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினார். காற்றையும் கடலையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள சர்வ அதிகாரமுள்ள ஆண்டவருடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் நாம் இருக்கிறோம். நாம் தனியாக இல்லை. ஆண்டவர் மேல் நாம் விசுவாசம் இருக்கும் போது நாம் பயப்படாமல் இருக்கலாம். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் என்று இயேசு கேட்டார். பயம் நம்மை ஆள நாம் இடம் கொடுக்காமல் இயேசு நம் வாழ்க்கையை ஆள்வதற்கு நாம் இடம் கொடுப்போம். காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தின பின்னும் அவர்கள் மிகவும் பயந்து, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சீஷர்கள் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். காற்றும் கடலும் கூட ஆண்டவருடைய கட்டுப்பாட்டின் கீழ்தான் இருக்கிறது. தாவீது, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்றார். நாமும் பயப்படும் சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறதை அறிக்கை செய்வோம். ஜீசஸ் ஹெல்ப் மீ என்று இயேசுவை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிடுவோம். நம் வாழ்க்கை ஆண்டவருடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கிறது. நம் இருதயத்தை பயத்தால் நிரப்பாமல் இயேசுவின் வார்த்தைகளால் நிரப்புவதற்கு நாம் பழகுவோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.